அன்று இரவு பாண்டவர்கள் கண்ணனை வணங்கி இதுவரை நடைபெற்ற போரில் பீஷ்மரை வெல்ல முடியவில்லையே என்ற கவலையை வெளியிட்டனர். நீண்ட யோசனைக்குப் பின் அவரை வெல்வது குறித்து அவரையே கேட்க முடிவெடுத்தனர். பின் பீஷ்மர் இருக்குமிடம் சென்று வணங்கினர். பீஷ்மர் அனைவரையும் அன்புடன் தழுவிக்கொண்டார். பின் அர்ச்சுனன், பிதாமகரே, போர் தொடக்கத்திற்கு முன் உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் என வாழ்த்தினீர்கள். தங்களை வென்றால்தானே எங்களுக்கு வெற்றி? தங்களைத் தோற்கடிப்பது எப்படி என்றான். அதற்கு பீஷ்மர், நான் போரில் புறமுதுகு காட்டி ஓடுபவரோடோ, ஆயுதம் இல்லாதவரோடோ, பெண்ணோடோ, பேடியணிகளுடனோடோ போரிட மாட்டேன். பெண்ணாகப் பிறந்து ஆணாக மாறிய சிகண்டியை முன் நிறுத்தி நாளை என்னுடன் போரிடு. சிகண்டியின் முன் என் ஆயுத பலனன்றி போய்விடாம். அப்போது நீ என்னை எதிர்த்து போர் செய், வெற்றி கிட்டும் என்றார். கங்கை மைந்தன் கூற்றைக் கேட்டு பாண்டவர்கள் அமைதியாக பாசறைக்குத் திரும்பினர். பீஷ்மர் வீழ்ச்சி அடையும் நாள் வந்தது. கௌரவர்கள் அசுர வியூகத்தை அமைக்க, பாண்டவர்கள் தேவ வியூகத்தை அமைத்தனர். சிகண்டியை முன் நிறுத்தி பாண்டவர்களின் படை முன்னேறியது. இதுவரை இல்லாத பாதுகாப்பு இன்று பீஷ்மருக்கு இருந்தது. சிகண்டியின் அம்புகள் பீஷ்மர் மார்பில் பாய்ந்தன. விரதப்படி பீஷ்மர் சிகண்டியை தாக்கவில்லை. ஆயுதம் ஏதும் கையில் இல்லை. அர்ச்சுனன் அம்பு செலுத்தி பீஷ்மரின் கவசத்தை பிளந்தான், இல்லை முறித்தான். அவரது வேலாயுதத்தையும் கதாயுதத்தையும் தகர்த்தான். அர்ச்சுனனின் அம்புகள் பீஷ்மரின் உடலெங்கும் தைத்தன. தேரிலிருந்து பீஷ்மர் சாய்ந்தபோது தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர். இருதரப்பாரும் பீஷ்மரின் வீழ்ச்சி கண்டு திகைத்தனர். கீழே வீழ்ந்தவரின் உடல் தரையில் படவில்லை. உடம்பில் தைத்திருந்த அம்புகள் அவர் உடல் பூமியில் படாது தடுத்தன. அவரை கௌரவிக்க கங்காதேவி பல ரிஷிகளை அனுப்பினாள். அன்னப்பறவை வடிவம் தாங்கி அவர்கள் பீஷ்மரிடம் வந்து பணிந்து சென்றனர். அவர் உத்தராயண புண்ணிய காலம் வரை உயிருடன் இருக்க தீர்மானித்திருந்தார். இப்படி மரணத்தை தள்ளிப்போடும் வரத்தை தந்தை சாந்தனுவிடமிருந்து பெற்றிருந்தார். அவர் உடல் பூமியில் படவில்லையாயினும் தலை தொங்கியிருந்தது. அருகில் இருந்தோர் தலையணை கொணர்ந்தனர். ஆனால் அவற்றை விரும்பாத பீஷ்மர் அர்ச்சுனனை பார்த்தார். அர்ச்சுனன் 3 அம்புகளை வில்லில் பொருத்தி வானத்தில் செலுத்தினான். அவை நுனிப்பகுதி மேலாகவும் அடிப்பகுதி தரையில் பொருந்துமாறும் அமைந்து பீஷ்மரின் தலையே தாங்கின. பீஷ்மர் புன்னகை பூத்தார். பீஷ்மருக்கு தாகம் எடுத்தது. பல மன்னர்கள் தண்ணீர் கொணர்ந்தனர். பீஷ்மர் அர்ச்சுனனை நோக்கினார். குறிப்புணர்ந்த அர்ச்சுனன் அம்பு ஒன்றை பூமியில் செலுத்தினான். கங்கை மேலே பீரிட்டு வந்தது. கங்கை மைந்தன் அந்த நீரை பருகினார். பீஷ்மர் பின் துரியோதனனைப் பார்த்து, அர்ச்சுனனின் ஆற்றலைப் பார்த்தாயா? தெய்வ பலம் பெற்றவன் இவன். இவனிடம் சிவனின் பாசுபதக்கனையும் உள்ளது. விஷ்ணுவின் நாராயணக்கனையும் உள்ளது. அது மட்டுமின்றி அனுமனின் ஆற்றலை பெற்ற பீமனின் வல்லமையும் உனக்குத் தெரியும். இப்போதேனும் நீ சமாதானமாய் போய்விடு. அவர்கள் நாட்டை அவர்களிடம் ஒப்படைத்துவிடு. இப்போர் என்னுடன் முடியட்டும் என்றார். அவரின் அறிவுரையை அவன் ஏற்கவில்லை. எல்லோரும் பிரிந்து சென்றதும் நள்ளிரவில் கர்ணன் ஓடி வந்து அவர் பாதங்களில் வீழ்ந்து அழுதான். ராதையின் மைந்தனான நான் சில சமயங்களில் தங்களுக்கு மரியாதை தர தவறிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். அது கேட்ட பீஷ்மர், கர்ணா, நீ ராதையின் மகன் அல்ல, குந்தியின் மைந்தன். சூரிய குமரன். இதை வியாசர் எனக்குக் கூறினார். காரணமின்றி நீ பாண்டவர்களை பகைத்ததால் நானும் உன்னிடம் கோபமாக நடந்து கொண்டேன். பாண்டவர்கள் உன் தம்பியர். நீ அவர்களுடன் சேர்ந்து தருமத்தைப் போற்று என்றார். கர்ணன் கொள்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. துரியோதனனுக்கு எதிராக போர் புரிவதை எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. மன்னியுங்கள் என்றான். கர்ணா, அறம் வெல்லும்.
நீ விரும்பியபடியே செய் என்று கூறிவிட்டு நித்திரையில் ஆழ்ந்தார் பிதாமகன். 10ஆம் நாள் போர் கௌரவர்களுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. பீஷ்மர் வீழ்ச்சிக்குப் பின் யார் தலைமை ஏற்று போர் தொடர்வது என்ற சிந்தனை எழுந்தது. துரோணர் தளபதியாக நியமிக்கப்பட்டார். அவரிடம் துரியோதனன் எப்படியாவது தருமரை உயிருடன் பிடித்து என்னிடம் ஒப்படையுங்கள் என வேண்டினான். தருமரை உயிருடன் பிடித்து விட்டால் அவரை மீண்டும் சூதாட வைத்து தோற்கடித்து ஆயுட்காலம் முழுதும் வனவாசம் என்று அனுப்பிவிடலாம் என்று திட்டமிட்டான் துரியோதனன். இந்த செய்தி ஒற்றார்கள் மூலம் பாண்டவர்களை எட்டியது. அதனால் தருமருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. துரோணர் சகட வியூகம் வகுத்தார். பாண்டவர்கள் துரோஞ்ச வியூகம் வகுத்தனர். அன்றைய போரில் அபிமன்யுவின் கை ஓங்கியது. அவனுக்கு துணையாக கடோத்கஜன் இறங்கினான். துரியோதனின் லட்சியத்தை நிறைவேற்ற துரோணர் தருமர் மீதே குறியாக இருந்தார். இதை உணர்ந்து அர்ச்சுனன் தருமர் அருகே வந்தான். பீமனும் தருமரை காப்பதில் ஈடுபட்டான். அபிமன்யுவின் போர்த்திறன் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அவன் துரியோதனனின் மகன் லட்சுமணனைத் தாக்கி அவனைப் பிடித்து தீர்ச்சக்கரத்தில் கட்டிக்கொண்டு திரும்பினான். இதனை அறிந்த சல்லியன் அபிமன்யுவைத் தடுத்து நிறுத்தி போரிட்டான். சல்லியனின் வில்லையும் தேரையும் முறித்தான் அபிமன்யு. அர்ச்சுனனின் தாக்குதலை துரோணரால் சமாளிக்க முடியவில்லை. கௌரவர்கள் நடுங்க ஆரம்பித்தனர். துரோணரும் சோர்ந்து போனார். இந்நிலையில் சூரியன் மறைந்தான். போர் நின்றது. தருமரை உயிருடன் பிடிக்க வேண்டுமெனில் அர்ச்சுனனை அவர் அருகில் இருக்க விடக்கூடாது. போரை வேறு திசைக்கு மாற்றி அர்ச்சுனனை அங்கு இழுக்க வேண்டும் என திட்டம் தீட்டினர் கௌரவர்கள். திரிகர்த்த வேந்தனாகிய சுசர்மனும் அவரது சகோதரர்கள் சத்தியரதன், சத்தியவர்மன், சத்தியகர்மன் ஆகியோரும் தென்திசையிலிருந்து அர்ச்சுனனுக்கு சவால் விட்டனர். அர்ச்சுனன் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனின் சகோதரன் சத்யஜித்திடம் தருமரை பாதுகாக்கும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு திரிகர்த்த மன்னனையும் அவருடைய சகோதரர்களையும் எதிர்த்துச் சென்றான். மும்மரமாக நடைபெற்ற போரில் கண்ணனின் திறமையால் அர்ச்சுனன் தேர் எல்லா இடங்களிலும் சுழன்றது. பகைவர்களும் அவனுடன் வெற்றி அல்லது வீரமரணம் என்று போரிட்டனர். திரிகர்த்தவேந்தனுக்கு துணையாக அவனுடன் அவன் சகோதரர்களையும் தவிர்த்து பல்லாயிரக்கணக்கான வீரர்களும் சேர்ந்து போரிட்டனர். அர்ச்சுனன் வாயுவாஸ்திரத்தை விடுத்து அனைவரையும் வீழ்த்தினான். சுசர்மன் மட்டும் தப்பினான். தென்திசை போரை முடித்துக் கொண்டு பார்த்திபன் தருமரை காக்கும் பொருட்டு துரோணரை எதிர்த்தான். ஆனால் துரோணரோ தருமரை உயிருடன் பிடிப்பதில் குறியாயிருந்தார். அன்றைய போரில் துரோணரின் திறமையும் அனைத்து பேரையும் கவர்ந்தது. துரோணரை முறியடிக்க திருஷ்டத்யுமன் முயன்றான். தனது மரணம் இவனால்தான் என்பதை அறிந்த துரோணர் அவனைத் தவிர்க்க பார்த்தார். அப்போது துரியோதனனின் தம்பியருள் ஒருவனான துர்முகன் திருஷ்டத்யுமனைத் தாக்கி போரிட்டான். அதே நேரத்தில் சத்யஜித் தன் திறமையைக் காட்டி தருமரைக் காக்க முற்பட்டான். அவனுக்கும் துரோணருக்கும் நடந்த போர் தீவிரமாயிருந்தது. துரோணர் மீது பல அம்புகளைச் செலுத்தினான் அவன். அதனால் கோபமுற்ற துரோணர் விட்ட அம்பு ஒன்றி அவன் தலையைக் கொய்த சத்யஜித்தின் மரணம் கண்ட விராடனின் தம்பி சதானிகன் துரோணரை எதிர்க்க அவனையும் அவர் கொன்றார். துரோணர் தருமரை சிறைப்பிடித்து விடுவாரோ என்னும் பயம் ஏற்பட பீமன் அங்கு வந்தான். அவன் மீது பல யானைகளை ஏவினான் துரியோதனன். அவைகளைப் பந்தாடினான் பீமன். அபிமன்யுவும் பாண்டவர்களின் குமாரர்களும் கௌரவர் படையை எதிர்த்து போராடினர். அப்போது ராக்ஜோதிஜ மன்னனான பகதத்தன் சுப்ரதீபம் என்னும் யானையில் வந்து பீமனுடன் போரிட்டான். அந்த யானை பீமனின் தேரை தகர்த்தது. யுட்பேன் பீமனை தன் துதிக்கையால் பற்றி தூக்கி எறிய முற்பட்டது. பீமன் அதன் பிடியிலிருந்து தப்பி அதன் மர்மஸ்தானத்தை தாக்கினான். அந்த வேதனையிலும் அது பீமனை மிதித்துத் தள்ள பார்த்தது. ஆயினும் பீமன் அதனிடமிருந்து தப்பினான். பின் அந்த யானை அபிமன்யுவின் தேரை தூள் தூளாக்கியது. சாத்யகியின் தேரும் அதே நிலையை எட்டியது.
யானையின் அட்டகாசத்தை அறிந்த அர்ச்சுனன் விரைந்து வந்தான். அதனைக் கொல்ல அர்ச்சுனன் பகதத்துடன் கடும் போர் புரிந்தான். அப்போது பீமன் அந்த யானையின் மீது சிங்கம் போல பாய்ந்தான். அப்போது அர்ச்சுனன் ஒரு அம்பை எய்த அது யானையின் கவசத்தை பிளந்து மார்பில் ஊடுருவியது. யானை வீழ்ந்து மாண்டது. பின் அர்ச்சுனன் செலுத்திய ஓர் அம்பு மாவீரன் பகதத்தனைக் கொன்ற வீழ்த்தியது. பின்னர் அர்ச்சுனன் திருதராட்டிர மன்னனின் மைத்துரர்களான ஆசலன், விகுஷன் ஆகியோரைக் கொன்றான். சகோதரர்களின் மரணத்தை அறிந்த சகுனி மாயையால் இருள் பரவச் செய்தான். அர்ச்சுனன் ஒளிமய கணை ஒன்றால் அந்த இருளை போக்கினான். சகுனி பயந்து வேறிடத்திற்கு நகர்ந்தான். தருமரை பிடித்துவிடலாம் என்ற துரோணரின் கனவு தகர்ந்தது. கௌரவர்கள் கலங்க, பாண்டவர்கள் மகிழ அன்றைய போர் முடிவுக்கு வந்தது.